தலைவர் ஃபேனுன்றதுக்காக மக்களை ஏமாத்துறோமா? 200 ரூபாய் பிரியாணி சாப்பிடலாம், தேவையில்லாம எதுக்கு? மாஸ்டர் ஓகே. ஆனா இதுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்க டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். இங்க பாருங்க, கை கொடுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். ஆஹா, நல்ல கதைகள் எவ்வளவு இருக்கு. ஓடாதீங்க, இங்க வாங்க. கூலி தொழிலாளர்களுக்கு இங்க போராட்டம் பண்ணிருக்காங்க நேத்து. இவர் மெக்சிகோ போயிட்டு அமெரிக்கானை பார்த்துட்டு கூலி தொழிலாளர்கள் வருவான்றாரு. என்ன ஒண்ணுமே தெரியல. 200 ரூபாய் பிரியாணி சாப்பிடலாம், தேவையில்லாம எதுக்கு? சரி, நீங்க யார் ஃபேன்? தலைவர் ஃபேன் இப்படி பேசலாமா? என்ன பேச? அப்ப ஏமாத்துறோமா மக்களை? தலைவர் ஃபேனுன்றதுக்காக மக்களை ஏமாத்துறோமா? ஐயோ நல்லா தான் இருக்கு. தலைவர் ஃபேனுன்றதுக்காக மக்களை ஏமாத்தலாமா? மக்களை ஏமாத்துறதுலாம் ஒண்ணுமே ரொம்ப தப்பு. நல்லா தான் இருக்கு. இங்க ஸ்ப்ளிட் ஆகாம நீங்க வந்துட்டு திருப்பி நீங்க ஒரு வார்த்தை நான் வந்து கேமியோ வந்துட்டு அந்த 5 வாட்டி நான் பார்ப்பேன் ப்ரோ. அது மட்டும் தான் பார்க்கலாம். கேமியோ மட்டும் தான் பார்க்கலாம். கரெக்டா? இங்க பாருங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்டால நீங்க எவ்வளவு வாட்டி பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. நெகட்டிவ் ஸ்பிரிட்ல என்ன இருக்குது சொல்லுங்க. லோகேஷ் கனகராஜன் சொல்லுது. பார்த்து வாங்க. இங்க பாருங்க, லோகேஷ் கனகராஜன் நான் மிகப்பெரிய ஃபேனு. நான் ஃபர்ஸ்ட் மாநகரம் சூப்பரான படம், கைதி சூப்பரான படம், விக்ரம் சூப்பரான படம், லியோ வந்து ஆவரேஜ், மாஸ்டர் ஓகே. ஆனா கோட்டை விட்டாரா இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணி தான் இருக்கு. மாசின்னு சில ஒரு நல்லா தான் இருக்கு. கொடுத்தாங்க. இதுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? என்னங்க இதுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்க டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தானே இது. நீங்க வந்துட்டு டைரக்டர் கிட்ட தான் நீங்க கேட்கணும். இங்க ஏன் மக்கள் கிட்ட கேட்கணும்? ஆமாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படங்க. அப்பா என்ன சென்ட், என்ன கதை? அது என்ன கதை சொல்லுங்க. கூலி கதை தான். என்ன கதை எனக்கு புரியல. இங்க பாருங்க, லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இது 100% கதை. என்ன கதை? ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க வந்து அங்க ப்ளீஸ். ஓகே, இங்க பாருங்க, இது வந்து 100% வந்துட்டு அவங்க படம் கிடையாது. கதை வந்துட்டு அவங்க முயற்சியில ட்ரை தான் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ட்ரை தான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்படாதுன்னா அவங்களோட கற்று நாங்கள் சொல்கிறேன். ஓகேவா? நான் லோகேஷ்கோட கனகராஜ் மிகப்பெரிய ஃபேன்னால நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ப்ரோ சொல்ல விடுங்க. நான் வந்துட்டு இது சொல்கிறேன், இவங்க ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் பேசுகிறது நிறுத்திட்டு ஒரு வந்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க பாருங்கள். யூஏ இது ஃபிலிம் தான். ஆனால் எதுக்கு ஏ ஃபிலிம்னு நீங்கள் டேரக்டர் தான் நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? இது வந்து மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கணும் சொல்லுங்கள். கதை இல்லை தான். அவங்க ட்ரை தான் பண்ணுறாங்களே, ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கை கொடுங்க. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். கதை வந்துட்டு அவங்க ட்ரை தான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேனே, ட்ரை தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ட்ரை தான் பண்றாங்க. 1 கோடி போட்டு ட்ரை பண்ணணுமா? எதுக்கு ட்ரை பண்ணணும்? அடுத்த வாட்டி பாருங்க. ஆஹா, நல்ல கதைகள் எவ்வளவு இருக்கு. ஓடாதீங்க, இங்க வாங்க. ஓடாதீங்க, இங்க வாங்க. எதுக்கு 500 கோடி போட்டு ட்ரை பண்ணணும்? பாருங்க, 500 கோடி போட்டு எதுக்கு ட்ரை பண்ணணும்? சரி, எவ்வளவு கதைகள் வந்து 10 கோடி எவ்வளவு கோடி பாப்பேன். ஓகேங்களா? அவ்வளவு காசு இருக்கா உங்களுக்கு? ஃபைனல் கேள்வி சொல்லுங்க. இது வந்து கடைசியாக அவர் வந்து சொல்லியிருப்பாரு, கூலிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா மெக்சிகோ வந்து வர வைக்க வாங்கி மட்டும் வரல. இப்போ சென்ட்ரலில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு எதுக்கு அவர் போய் ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஒரு கேள்வி கூட கூலி தொழிலாளர்களுக்கு இங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க நேற்று. இவர் மெக்சிகோ போயிட்டு அமெரிக்கானை பார்த்துட்டு கூலி தொழிலாளர்கள் வருவான்றாரு. நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க மக்களை. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கூலி தொழிலாளர்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கம் காசு தரல, அவங்களுக்கு ரெகுலராக இது பண்ணல, ஒர்க்கு தரல, எல்லாம் ப்ரைவேட் ஸ்டேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. அந்த 200 ரூபாய் போட்டு உள்ளே வந்தாங்கன்னா அந்த 200 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் சாப்பிடும்ல, சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அதான் சொல்லுங்க. மெக்சிகோலேருந்து வந்திருக்காரு தலைவர். நீங்கள் பேசுங்க. இல்லை, உங்ககிட்ட கேட்டானா? நீங்கள் பேசிட்டேன், நான் நிறைய பேசிட்டேன், நீங்கள் தான் பேசணும். ஐயோ, நான் நிறைய பேசிட்டேன், நீங்கள் பேசுங்க. எனக்கு புரியல. இப்போ வர்றவங்க பேசுகிறாங்க. நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், படம் நல்லா தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் படம் பிலோ ஆவரேஜ். பாருங்க, நான் பேசுகிறேன், கொஞ்சம் நிறுத்தம். இதை பாருங்க, அவங்க ட்ரை தான் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை அவங்க வந்து பெட்டராக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் நெகட்டிவ் ஸ்பிரிட்லாம் தட்டி விட்டுட்டு நீங்கள் படத்தை பார்த்தோமா? அன்றைக்கே இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் வர்றீங்க, பார்க்குறீங்க, நீங்கள் இன்னமும் நீங்கள் மோர் எக்ஸ்பெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அது என் மேலே பொறுப்பு கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம்னு அவங்க கரெக்டு தான். அவங்க இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, இதுவும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா?